கடங்கள் வெண்கொற்ற குடையோடு மங்கள இசையோடு இருக்கிறது. தீவட்டி எல்லாரும் முன்னாடி திருக்கோவிலத்தினுடைய மணிமாறன் நாதஸ்வர இன்னிசை குழுவினர், திருக்கோகர்ணம் நாதஸ்வர இன்னிசை குழுவினர், மணிமாறன் குழுவினர் அவர்கள் நாதஸ்வர இன்னிசையை இசைக்க புதுகை தனலட்சுமி சவுண்ட்ஸ் மிக அற்புதமாக ஒளி பெருக்கி கொடுக்க வெண்கொற்ற குடை மங்கள வாத்தியங்கள் தாரை தப்பட்டைகள் அனைத்தும் அணிவகுத்து நிற்க நம்முடைய வணக்கத்திற்குரிய பிள்ளையார்பட்டி தலைமை அர்ச்சகர் கே பிச்சை குருக்கள் ஐயா அவர்களும் மேல முன்னாடி வந்துருங்க, கொஞ்சம் முன்னாடி கூட எங்க போயிருங்க, வாழை மரத்துக்கிட்ட போயிருங்க, வாழை மரத்துக்கிட்ட இல்லைங்க, அடுத்த கூட வழியா விட்டு உட்காருங்க, வாத்தியம் முன்னாடி இருங்க, இந்த வரிசையில உட்கார விடாத யாரு. தயவு செய்து அப்படியே உட்காருங்க, உள்ள நிக்கிறாளோ அப்படியே உட்கார்ந்துக்கலாம், இல்லையா ஓரத்துல அணைஞ்சு நின்னுங்க. சார் உங்களதான் உட்காருங்க, நிக்கிறாலும் உட்காருங்க, உங்களை பார்த்து மத்தாலும் நிக்கிறாம பாருங்க, எல்லாரும் உட்காரலாம், உட்காருங்க, இடம் நிறைய இருக்கு, உட்கார்ந்துடலாம் ஃபுல்லா. கடங்கள் புறப்பட இருக்கிறது, குலவையிடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். புதுகை பாரதி அவர்கள் இப்பொழுது நேர்முக வர்ணனையை இந்த ரவுண்ட்ல நிறைவு செய்திருக்கிறார். கடங்கள் புறப்பட இருக்கிறது. கடங்கள் புறப்பட இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்பொழுது 8வது திருமுறையாக இருக்கக்கூடிய திருவாசகத்தில் சிவபுராணம் இப்பொழுது விண்ணப்பம் செய்யப்பெறுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதை எல்லை மறுவான் எரியளிக்கும் ஆதவூரியம் கோன் திருவாசகம் எண்ணம் தேன். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பெஞ்சகன் பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் பூங்கடல்கள் வெல்க, கரங்குய்வார் உள்மகிலும் கோண்கடல்கள் வெல்க, சிறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான், கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மெக்காய் விலங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானேன் பெரும் சீர் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாயி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியா ஈயமான நாமிமலா பொய்யாயின எல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே, ஆக்கம் அளவிறது இல்லாய் அனைத்துலகும், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில், நாற்றத்தின் ஏரியாய் சேயாய் நனியானே, மாற்ற மனம்களிய நின்ற மறையோனே, கறந்தவாள் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனோடு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், இறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வலிவினை என் தன்னை அம்பிகையிட மூடிய மாய கருட பகவானது நம்மளுடைய ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்ல குலவு கூடுமாறு கருட பகவான் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பெண்கள் அத்தனை பேரும் குலவையிடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். முத்துமாரி அம்மனுக்கு, முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கருவறை கோபுரத்திற்கு மேல் பகுதியில், கருவறை கோபுரத்திற்கு மேல் பகுதியில் மேற்கு பகுதியிலே இருந்து பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய்
வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யேவன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகண்ட நுண்ணியனே அழகாக ஆனந்தமாக இப்பொழுது கருடாழ்வார் 2 கருடாழ்வார் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சி. ஆலயத்தினுடைய மேற்கு பகுதியிலே இருந்து கருடாழ்வார் 2 கருடாழ்வார்கள் அழகாக பறந்து வந்து நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்கக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது கண்டு மெய்சிலிர்த்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை விதமான வேண்டுதல்கள் இருந்தாலும், எத்தனை விதமான மன சங்கடங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அன்னையின் பாதத்தில் சமர்ப்பணம் எல்லோரும் சேர்ந்து கோபுரத்திற்கு மேல் பகுதி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா முத்துமாரி அம்மனுக்கு. காலம் அறியக்கூடிய மாறி நமக்கு காலம் பார்த்து அனுகிரகம் செய்திருக்கின்றாள். மிக அழகாக மேற்கிலிருந்து வந்து கிழக்கு பக்கமாக நல்ல நிமித்தமாக இப்பொழுது கருடாழ்வாருடைய ஆசையை நாம் பெற்றிருக்கின்றோம். மிகவும் மெய்சிலிர்ப்பாக இருக்கின்றது. ஆகம முறைப்படி வேள்விகள் எல்லாம் மிகச்சரியாக நடைபெற்றிருக்கிறது. ஆலயத்தினுடைய புனருத்தாரணம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு அனுகிரகம் செய்வது போல கருடாழ்வார் ஒருவருக்கு 2 பேராக வந்து நமக்கு ஆசி வழங்கி இருப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பக்தகோடி பெருமக்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவு பெற்று எல்லாருடைய இல்லங்களிலும் வளமும் நலமும் மகிழ்வும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் நிலைத்து நிற்க எல்லார் குடும்பங்களும் 100 தலைமுறைக்கு செழித்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டால் அதில் நம்முடைய நன்மையும் சேரும் என்பதுதான் ஆலய வழிபாட்டினுடைய அடிப்படை தத்துவம். நாம் மனதிற்குள்ளே நினைக்கக்கூடிய அம்பிகையை மனதிற்குள் வைத்து ஆராதிக்கக்கூடிய தெய்வத்தை சிலை ரூபமாக பிரதிஷ்டை செய்து உலகம் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு திருக்கோவிலை நிர்மாணித்திருக்கிறார்கள் நம்முடைய பெருமக்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எண்ணற்ற பக்தகோடி பெருமக்கள் நேரலையிலே இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டு களித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். 2-3 நாட்களாக நம்முடைய ஊடகங்கள் மட்டுமல்ல இணையதளங்கள் வாயிலாகவும் நிறைய பெருமக்கள் பார்த்து மெய்சிலிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் எந்த பகுதிக்கு சென்றாலும் புதுக்கோட்டை ஸ்ரீ முத்துமாரி அம்மன், திருவப்பூர் முத்துமாரி அம்மன் என்று சொன்னால் எல்லாருடைய மனதிற்குள்ளும் ஒரு சிலிர்ப்பும் ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியும் வருவதை கண்ணார நாம் கண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட காலம் அறியக்கூடிய மாறி கருணை செய்யக்கூடிய அற்புதமான நேரம் இந்த நேரம். பக்தகோடி பெருமக்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை மனம் முருகி செலுத்துங்கள். எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த முத்துமாரியினுடைய வைபவம் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நாம் குழுமி இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது மிக பொன்னான நேரம் என்பதனால் உங்களுடைய மனதிலே பக்தி சிந்தனையே மேலோங்கி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்தில் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா எனவோங்கி ஆழ்ந்தகண்டு நுண்ணியனை வெய்யாய் தனியாய் ஏமான நாமிமலா பொய்யா என எல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாத இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருதருவாய் போக்குவாய் என்னை புகுவைப்பாய் நின்றொழுமில் நாட்டத்தின் ஏரியாய் சேயாய் நனியானை மாற்ற மனங்களே நின்ற மலையோனே கறந்தபால் கண்ணலோடு நெய்கலந்தார் போல சிறந்தடையார் சிந்தனையில் தேனோடு நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் 5 ரூபாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்த எம்பெருமான் வல்வினையின் தன்னை மறைந்திடம் ஓடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் மருங்கையிட்டால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி மனம் சோறும் 9 வாயில் குடிலை மலங்க புலனைந்து மஞ்சரையை செய்ய விளங்கும் மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியருக்கு நல்கி இளந்தன் மேல் வந்தொருளி நீள்கழுகு காட்டி ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே
மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடனே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனை நேசா அருவறிந்த நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருந்தரனை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கும் ஒளியாலே நீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனை யாவையுமாய் அல்லைமாம் சோதியனே துண்ணிருளே தோன்றா பெருமையினை ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுள்ள சம்கரத்தை நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் புணர்வுமில்லா புண்ணியனை காக்கும் என் காவலனை காண்பது எப்பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமை அத்தா மிக்காய் நின்ற தோட்ட சுடரொழியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமா வையகத்தின் வெவ்வேறு வந்தறிவாம் தேட்டன தேற்ற தெளிவையின் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே உடையான வேற்று விகார விடக்குடமின் கிடப்ப ஆற்றேடி எம்மையாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்யட்டு வெய்யானார் மீட்டிங் வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புழக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளி நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையில் கூத்தனை தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து இப்பொழுது காவல்துறை காவல்துறையின் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த சுத்தி நிக்கிற பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் நிக்கிறீங்க. உங்களோட நகைகளை, குழந்தைகளை, ஏஜ்டு பர்சன் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துங்க. செயின் எல்லாத்தையுமே நீங்க ஷால் போட்டு சேஃப்டி பின் போட்டு பூட்டி சாத்தி வச்சுங்க. தேவையில்லாம வந்து போலீஸ் அங்க நின்று டைப் பண்ணாதீங்க. டோக்கன் உள்ள ஆளு மேல வாங்க, டோக்கன் இல்லாத ஆளு தயவு செய்து கீழே நின்று பார்க்கலாம். எல்லா இடத்துலயுமே ஆட்டோமேட்டிக்கா ட்ரோன் வச்சு அந்த நம்ம அபிஷேகம் பண்ற தண்ணி எல்லா சைடுமே இது பண்றோம். அதனால தயவு செய்து ரஷ் பண்ணி வராதிங்க. கும்பாபிஷேக நேரத்தில் மேல நீங்க எட்டி பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்நாச்சிங் ஆகி போயிடும். நம்மளோட லேடிஸ் நிற்பாங்க. குற்றவாளிகள் எல்லாம் நமக்கு தனியா தெரியாது. எப்படி அறுக்காந்து எல்லா போலீஸ், நிறைய போலீஸ், நூற்றுக்கணக்கான போலீஸ் வந்து மஃப்டியில் இருக்காங்க யூனிஃபார்ம் இல்லாம. அதனால தயவு செய்து அவங்க பொருளை பத்திரமா பாத்துங்க. மேல ரஷ் பண்ணி வராதிங்க. மேல கூட்டம் ஃபுல் ஆயிட்டு தயவு செய்து கீழே நின்னுங்க. மேல இடம் கிடையாது. போலீஸ் சொல்றதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நன்றி. முத்துமாரி அம்மனின் பேரருள் கருணை என்பது நமக்கு எப்படியெல்லாம் வந்து வாய்க்கும் என்று கேட்டால், எங்கேயெல்லாம் நினைத்து இருந்து நாம் அன்போடு அம்மா என்று அழைத்தால் எப்படி நம்மை பெற்ற தாய் ஓடி வருவாளோ அவளை விட பல ஆயிரம் மடங்கு கருணை உள்ளவள். இருக்கக்கூடிய நம்முடைய தெய்வங்களிலே அம்பிகை பராசக்தியினுடைய வடிவங்கள் பல பல. இந்த பாரத தேசம் முழுவதும் 51 இடங்களில் அம்பிகையினுடைய அங்கங்கள் விழுந்து அது 51 சக்தி பீடங்களாக உலக பிரசித்தி பெற்றிருக்கிறது. 51 சக்தி பீடங்களிலே நம்முடைய அம்பிகையினுடைய ஹிருதயம் விழுந்த இடம்தான் அன்னை மதுரை ஸ்ரீ மீனாட்சி தேவி. ஹிருதயம் உள்பட அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் நாம் ஒவ்வொரு இடத்திலே 51 சக்தி பீடங்களாக வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதிலும் இங்கே முத்துமாரி அம்மனாக நாம் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வம் அம்பிகையினுடைய ஒரு மற்றொரு முக்கியமான தெய்வமாகும். முத்து என்று சொன்னால் நவரத்னங்களிலே முத்து என்பதற்கு மிகப்பெரிய ஒரு இடம் உண்டு. மற்ற ரத்தினங்கள் எல்லாம் பட்டை தீட்டப்பட்டால் மட்டும்தான் ஒளிரும். ஆனால் இயற்கையாக விளையக்கூடிய நல் முத்து இயல்பிலேயே ஒளிவுடையதாக இருக்கும். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு முத்தையன் என்கின்ற திருநாமம் மிகச்சிறப்பாக பேசப்படுகிறது. முத்து அதனுடைய பிறப்பிலேயே உள்வொளியோடு இருக்கக்கூடியது. அப்படி இந்த 51 சக்தி பீடங்களையும் தாண்டி நம்முடைய தேசம் முழுவதும் எங்கு திரும்பினாலும் சக்திக்கு திருக்கோவில்கள் நிறைய உண்டு. இந்த முத்தினுடைய தன்மை எப்படி என்று சொன்னோம் அல்லவா, நமக்கெல்லாம் ஆங்காங்கே இருந்து ஒளி வழி காட்டக்கூடியவளாக அம்பிகை முத்துமாரி அம்மன் இருக்கிறார். பக்தர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், முத்துக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த கிழக்கு பக்கம் ராஜகோபுரத்துல அதிகமா அந்த முன்னாடி உள்ளவங்க கொஞ்சம் கவனமா இருப்பாரு. அதிகமான கூட்டம் இருக்கு. தயவு செய்து டோக்கன் உள்ள மட்டும் மேல வாங்க. எல்லாரும் ஆங்காங்கே விமான கலசம் தெரியும் இடத்துல இருந்து கும்பாசை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த செல்லுக்கு நம்முடைய உடலில் வரக்கூடிய அம்மை நோய் என்பதும் இன்னொரு பொருளாக கொள்ளப்படுகிறது. உடம்பிலே வரக்கூடிய அதிகபட்ச வெப்பம் காரணமாக வரக்கூடியது அம்மை நோய். வெள்ளைக்காரர்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது அவர்கள் எதை பார்த்தும் பயப்படவில்லை. நம்மிடம் இருந்த எந்த ஆயுதங்களுக்கும் அவர்கள் பயப்படவில்லை. ஆனால்
அம்மையினுடைய நோய் வந்தால் மட்டும் தெரித்து ஓடினார்கள். ஏனென்றால் முத்து போட்டு விட்டால் அந்த உடம்பிலே அவ்வளவும் அனலாக கொதிக்கும். எந்த மருத்துவ முறையும் சரி செய்ய முடியாத இருந்த காலகட்டத்தில் நம்முடைய தலைமுறையை பாதுகாத்தது அன்னை முத்துமாரியம்மன் தான். ஏனென்றால் அம்பிகை வழிபட்டால் கருணை மழை பொழியும் என்பார்கள். கருணையை மழையாக மாரியாக தரக்கூடியவள் அவள். இங்கே குடிகொண்டிருப்பதற்கு காரணமே நம்முடைய வினைகளை, நம்முடைய நோய்களை அவள் எடுத்துக்கொள்ளுகிறாள் என்பதுதான் அதனுடைய ஐதீகம். நம்முடைய குறைகள் மட்டுமல்ல, நம்முடைய வினைகள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதனை அவள் கிரகித்துக் கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தையும் அருளையும் அருளக்கூடியவள் அன்னை முத்துமாரி. மேல நிக்கிறவங்க தயவு செஞ்சு உட்காருங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்குது. காவல்துறையின் அன்பான வேண்டுகோள். உங்களை ஒவ்வொருத்தவங்களா நாங்க சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. உட்காருங்க. பின்னாடி வேற பில்டிங்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால உட்காருங்க. அது மாதிரி இந்த நடைபாதையிலையும் உட்காராதீங்க. நாங்க திருப்பி காலையில காவல்துறை சொல்லிட்டு இருக்கோம். தயவு செய்து காவல்துறை சொல்றது ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த வழியில மட்டும்தான் அந்த குருக்கள் அந்த குடத்தை எடுத்துட்டு அபிஷேகத்துக்கு மேல கும்பாபிஷேகத்துக்கு தண்ணி கொண்டு போவாங்க. இந்த ஒரு லைனை ஃப்ரீயா விடுங்க. நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உள்ள வந்துடுங்க. உள்ளேயும் ஒரு குறிப்பிட்ட கிரௌடு மட்டும் தான் உள்ள நிக்க முடியும். முடிஞ்சவங்க உட்கார்ந்தீங்க, இல்ல மத்தவங்க நின்னுக்கலாம். மத்த ஏரியால நிக்கிறவங்க, சுத்தி நிக்கிறவங்க எல்லாருமே உட்காருங்க. தயவு செய்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நிக்கிறவங்களுக்கு தெரியும். இல்ல முடியலன்னா கீழே இறங்கி போயிருங்க. ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு மேல நின்னுங்க, உட்கார முடியலன்னா கீழே இறங்கி போயிருங்க. தயவு செய்து உட்காருங்க. எல்லாரும் அப்படியே நிக்கிறான்ல, தயவு செய்து நிக்கிற உட்காருங்கம்மா. உட்காருங்க, எல்லாம் ஃப்ரீயா உட்காருங்க. அதே மாதிரி அங்க நிக்கிறவங்க எல்லாம் தள்ளிட்டு வராதீங்க. டோக்கன் உள்ளவங்க மட்டும் மேல வாங்க, பாக்கி எல்லாம் உள்ள உட்காருங்க. குடம் போற வழி இந்த 3-4 கோபுரத்து குடம் போற வழியா ஃப்ரீயா விடுங்க. ஃப்ரீயா விட்டுட்டு நின்னுங்க. நமது வேண்டுதல்களை அருளக்கூடியவள் முத்துமாரி என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். நமது வினைகள் தான் நமக்கான பிறப்பிற்கான காரணம் என்பார்கள். அப்படி வினையின் காரணமாக வரக்கூடிய நம்முடைய நோயை அவள் கிரகித்துக் கொண்டு நமக்கு ஆரோக்கியத்தை தருகிறாள். முத்துமாரியம்மனுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமான 2 பொருட்கள், ஒன்று மஞ்சள், மற்றொன்று வேப்பிலை. இந்த மஞ்சளும் வேப்பிலையும் மிக மிக மகத்துவம் வாய்ந்த மருந்து பொருள்களாக இன்றைக்கு அறிவியல் உலகம் அதை பற்றி இப்பொழுதுதான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மெய்ஞானம் மஞ்சளையும் வேப்பிலையையும் வைத்துத்தான் நமக்கு அன்றாட வாழ்வையே சரி செய்து வழி செய்து கொடுத்தார்கள். குழந்தைகளுக்கு என்ன நோய் வந்தாலும் வேப்பிலை கொழுந்தை அரைத்து கொடுப்பதும், மகளிர் உடலிலும் முகத்திலும் மஞ்சள் பூசி நீராடுவதும் நம்முடைய வாழ்வியலிலே இருக்கக்கூடிய தினந்தோறும் செய்யக்கூடிய வேலை. இவையெல்லாம் செய்வதனுடைய பலன் ஆரோக்கியமான உடல்நிலை நமக்கு கிடைக்கத்தான். இப்பொழுதெல்லாம் அதை பற்றிய புரிந்துணர்வுகள் இப்பொழுதுதான் தொடங்கி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் பன்னெடும் காலம் முன்பாகவே காடுகளிலும் மேடுகளிலும் வயல்வெளிகளிலும் மிக கடினமாக உழைத்த நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் உடலை பாதுகாத்துக் கொண்டது எப்படி? எத்தனை விதமான கிருமிகள் பூமியிலே இருக்கிறது என்று தெரியாது. எந்த நுண்ணுயிரி வந்தாலும், எந்த கிருமி வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஆரோக்கியமாக 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் இந்த மஞ்சளையும் வேப்பிலையையும் அவர்கள் அன்றாடம் பயன்படுத்தியதுதான். எது ஒன்று நம்மை காக்கிறதோ அந்த பொருளை தெய்வமாக போற்றுவது நம்முடைய பண்பாடு. நமக்கு யாராவது ஒரு சிறு உதவி செய்தாலும் அவர்களுக்கு நன்றி பாராட்டுவது என்பதுதான் மனித தன்மை. அப்படி நம்முடைய உயிரை காத்து தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய பராசக்தி மாரியம்மனுடைய அர்ச்சனை பொருள்களாக, அபிஷேக பொருள்களாக இருக்கக்கூடிய மஞ்சளையும் வேப்பிலையுமே தெய்வமாக வழிபடக்கூடியது நம்முடைய பாரம்பரியமாகும். அதனால்தான் எங்கே எல்லாம் புற்று இருந்தாலும் சரி, அந்த புற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நாகத்தையும் சக்தியின் அம்சமாக நாம் வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். அந்த விஷம் இருக்கக்கூடிய அந்த உயிரினம் தான். ஆனால் அதுவும் இந்த மண்ணிலே வாழ்வதற்கு உரிமை உள்ளது ஆகும். மனித பிறவி மட்டும்தான்
இந்த உயிரினங்களிலே கடைசியாக இந்த பூமிக்கு வந்தது. ஆனால் மனிதனுக்கு பகுத்தறிவு என்கின்ற 6ஆம் அறிவை தந்ததனுடைய காரணம் தான் மட்டுமல்ல, தனக்கு முன்பு இருந்த பூமியினுடைய எல்லா உயிரினங்களையும் பாதுகாப்பதுதான். அப்படி சுற்றுச்சூழலோடு சேர்ந்து ஆலயத்தினுடைய சுற்றுச்சூழலோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை இலகுவாக ஆக்கிக் கொள்வதுதான் நம்முடைய ஆன்மீகம். அப்பேற்பட்ட ஆன்மீகத்தினுடைய மிக உச்சமான விஷயம் நம்முடைய திருக்கோவில்கள். அந்த திருக்கோவில் என்பது வழிபாட்டிற்கும் பக்தி செலுத்துவதற்கும் மட்டுமல்ல, நமக்கெல்லாம் ஒற்றுமையையும் நல்ல நீதியையும் தரக்கூடியது. கிராமங்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, மற்ற இடங்கள்ல போய் பேசுறவங்க கூட அம்மனுக்கு முன்னாடி வந்தா நிஜம்தான் பேசி ஆகணும். ஏனென்றால் அவள் சத்தியமான தெய்வம், பிரத்யக்ஷமான தெய்வம். யாரெல்லாம் ஒருவருக்கு தீங்கு செய்ய நினைக்கிறார்களோ, தீங்குக்கு ஆளாகுபவர்கள் வருத்தப்படுவதை விட அவர்களுக்காக அம்பிகை வருத்தப்படுகிறாள் என்பார்கள். அப்படி மனதிற்கு சத்தியமாக இருக்கக்கூடியவர்கள், உண்மையாக தன்னை நேசிக்கக்கூடியவர்களை எந்த சூழலிலும் காப்பாற்றக்கூடியவள் அன்னை முத்துமாரி என்பதனால் தான் யாரிடமும் சொல்ல முடியாத மனக்குறையை கூட அவள் பாதத்தில் வந்து நாம் எல்லோரும் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்பேற்பட்ட அம்பிகை கருணையே வடிவமாக நாள்தோறும் நமக்கு நித்திய சுமங்கலியாக கருணாமூர்த்தியாக இருந்து வழிபாடு செய்யக்கூடிய அம்பிகை, அருள் தரக்கூடிய அம்பிகையை எல்லோரும் பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள். ஆலயத்தை புனருதாரணம் செய்து மிகச் சிறப்பாக அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பாலாலயத்திற்கு பிறகு இறைவனுடைய அர்ச்சாமூர்த்தியிலே ஏற்படக்கூடிய அந்த சாநித்தியத்தை மீண்டு கொண்டு வருவதற்காகத்தான் யாகசாலையிலே கடங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலே புனித நீர் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த கும்பம் அதுவே நம்முடைய உடலுக்கு சமமானதுதான். நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் அதற்கு குறியீடாக சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட அந்த கடங்களிலே நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் சேர்த்து மந்திர உச்சாடனங்கள் மிக அற்புதமாக ஆகம முறைப்படி செய்திருக்கிறார்கள் நம்முடைய சிவாச்சாரியார் பெருமக்கள் எல்லோரும் இணைந்து. அப்பேற்பட்ட அந்த கடங்கள் இன்னும் சில மணித்துளிகளிலே புறப்பாடாகி இங்கே ஆலயத்தை வலம் வந்து கோபுரத்தினுடைய கலசங்களுக்கு அபிஷேகம் நடைபெறும். அந்த நேரத்தில் எல்லாரும் கவனமாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் பக்தி சிந்தனையோடும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வர்ணனையை ஆசிரியர் முருகேசன் தொடர்கிறார். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் பாவ விமோச்சனம் என்று நாம் ஏற்கனவே விண்ணப்பம் செய்திருந்தோம். அருமையான வழிபாட்டு முறைகளை, மஞ்சள் வேப்பிள்ளையால் கிடைக்கக்கூடிய பயன்களை, மஞ்சள் வேப்பிள்ளையின் மூலமாக எல்லாமல்ல கருமாரி முத்துமாரி நம்முடைய திருத்தாய் வீற்றிருக்கக்கூடிய பெருமைகளை மிக அற்புதமாக புதுகை பாரதி அவர்கள் மிக சிறப்பாக இங்கே அடுக்கி வைத்தார்கள். உண்மைதான். வழிபாடு என்பது கலசமானது புறப்பாடு செய்து கொண்டு வருகின்ற அனைவரும் வழிவிட்டு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கலசங்கள் அனைத்தும் புறப்பாடு செய்ய பெற்று விட்டது. காவிரி, கோதாவரி, யமுனையிலே கருட பகவான் அழகர் கோவில் கலசங்களானது புறப்பாடாகி வந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரம் என்று அழைக்கக்கூடிய புனித நதிகளில் இருந்து எடுத்து வரப்பட்டு கடந்த 2 நாட்களாக யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பெற்ற புனித நீர் நிரம்பிய கடங்கள் சிவாச்சாரியார் பெருமக்களால் இப்பொழுது தாரை தப்பட்டையோடு மேளங்கள் முழங்க, மங்கள இசைகள் முழங்க கடங்களானது புறப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடங்கள் புறப்பட்டு வருவதற்கு நம்முடைய பெருமக்கள், பக்தோடி மெய்யன்பர்கள் வழிவிட்டு நிற்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு செய்தி. பெருமக்களே, இறைவனை வணங்கி வழிபடுகின்ற பொழுது கருவறையில் நாம் நின்று வணங்கி வழிபடுகிறோம். அவ்வாறு கருவறையில் நின்று வணங்கி வழிபடுகின்ற பொழுது நம்முடைய மனம் முழுவதும் இறைவனை நோக்கி, இறைவனுடைய அருட்பெரும் ஜோதியை நோக்கி இருக்கிறதா என்று நாம் ஒரு நிமிடம் யோசிக்க வேண்டும், அல்லது ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும். அந்த ஒரு நிமிடம் சிந்தனை என்பது நம்மை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலாக அமையும். இந்த 5 விரல்களுக்குள்ளே போட்டி வந்தது. கையில் இருக்கக்கூடிய 5 விரல்களுக்குள்ளே போட்டி வந்தது. கட்டை விரல் சொன்னது நான் தான் பெரியவன் என்று சொன்னது. கட்டை விரல் சொன்னது நான் தான் பெரியவன் என்று தன்னை மார்தட்டி கொண்டது.
அடுத்து இருக்கக்கூடிய ஆட்காட்டி வீரர் சொன்னது, நான் தான் எல்லோரையும் ஆளை காட்டி வைக்கிறேன், அதனால் நான் தான் பெரியவன் என்று சொன்னது. நடுவிலே இருக்கக்கூடிய பாம்பு வீரர் சொன்னது, இருக்கக்கூடிய வீரர்களிலேயே நான் தான் பெரிய வீரர் என்று சொன்னது. மோதிர வீரர் சொன்னது, நவரத்தினங்கள், நம்முடைய புதுகை பாரதி அவர்கள் சொன்னதை போல நவரத்தினங்கள் அனைத்தையும் அணிந்து மகிழக்கூடிய ஒரே வீரர் மோதிர வீரர், அதனால் நான் தான் பெரியவன் என்று சொன்னது. கடைசியில் இருக்கக்கூடிய சுண்டு வீரர் சொன்னது, நான் எப்படி இதை சொல்வது என்று அது வெட்கப்பட்டு கருவறைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தேவியை பார்த்து கேட்டது. எல்லோரும் ஒரு காரணத்தை சொல்லி நான் பெரியவன் சொல்லுகிறார்களே, எனக்கு என்ன இருக்கிறது என்று அந்த தாயை பார்த்து முத்துமாரியை பார்த்து அந்த சுண்டு வீரர் கேட்டது. இப்பொழுது முத்துமாரி சொன்னால், கையை கூப்பிப்பார், இப்பொழுது உனக்கு தெரியும் என்று சொன்னாள். கையை கூப்பியது, கைக்கு முன்னாலே விரல் நின்றது. எந்த விரல் நின்றது என்றால், கடைசியாக இருக்கக்கூடிய விரல் முன்னே நின்றது. யார் தன்னை பெரியவர் வந்து கொண்டிருக்கின்றன, அனைவரும் குலவமோடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். யார் தன்னை பெரியவர் என்று அழைக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கி இறைவனுடைய திருச்சன்னதியில் யார் ஒருவர் நிற்கிறாரோ அவளுக்கு இந்த முத்துமாரி கருணை கொடுப்பாள். அந்த முத்துமாரி திருவருளால் உங்களுக்கு எல்லோரும் கிடைக்கும். நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இரண்டு வினைகளை அகற்றி, நம்முடைய ஆணவம் மாயை கண்மம் வெகுளி என்று சொல்லக்கூடிய அனைத்து அழுக்குகளையும் அகற்றி, ஆச்சாரத்தை அகற்றி, எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளை எனக்கு பாத்திரம் என்று வந்து நின்றால், அந்த பூத்தவள் புவனம் காப்பவள் அந்த மாத்தவள் கரை கண்டனுக்கு இளையவள், கரை கண்டனுக்கு மூத்தவள் அவள் நம்மை வந்து காப்பாள். உதிக்கின்ற செங்கதிராக, உச்சி திலகமாக, உணர்வுடைய மாணிக்க மலையாக, நம்முடைய மதியில், நம்முடைய குணத்தில், நம்முடைய உடலில், நம்முடைய உள்ளத்தில் ஆன்ம நேயமாக வந்து நிற்பாள். அதனால்தான் அந்த காலத்தில் நம்முடைய பெருமக்கள் நம்முடைய இறைவனை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் வியாபித்திருக்கக்கூடிய இறை பொருளை ஒரு இடத்தில் கருவறைக்கிறார்கள். இதோ வந்து கொண்டிருக்கின்றன. கருவறைக்குள் இருக்கக்கூடிய இறைவியை நம்முடைய உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி பஞ்சாட்சரம் என்று சொல்லக்கூடிய நம சிவாயத்தை சொல்லி, ஓம் சக்தியை சொல்லி கலடங்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஓம் சக்தியை சொல்லி வணங்கி வழிபட்டால் அந்த இறைவி நமக்கு திருவருள் புரிவாள். இப்பொழுது நேர்முக வர்ணனையை புதுவை பாரதி அவர்கள் தொடர்கிறார். அட்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருஞ்சாண்டு பெருவிழானது இன்னும் சற்று நேரத்திலே கடந்தை புறப்பாடாகி இப்பொழுது ஆலயத்தினுடைய மேல் விதானத்திற்கு வருகை தந்திருக்கிறது. சிவாச்சாரியார் பெருமக்கள் சிரசிலே அவற்றை சுமந்து அம்பிகையினுடைய அருளோடு இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஓம் சக்தி மகாசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்ற எல்லோருடைய கருத்தும் ஒருமித்ததாக இருக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அருமையான திருக்குடக்குள் முழுக்க நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா இந்த நல்ல நாளிலே தை மாதம் 14ஆம் தேதி விசுவாவசு வருடத்தில் இன்னும் சில மணித்துளிகளில் நடைபெற இருக்கிறது. அற்புதமாக முத்துமாரி அம்மன், நம்முடைய திருவப்பூர் முத்துமாரி அம்மன் நமக்கெல்லாம் அருள் காட்சி தருவதற்காக காலம் காலமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய, காலம் காலமாக கருணையை மாரியாக பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல முத்துமாரி அம்பிகைக்கு அரோகரா, முத்துமாரி அம்பிகைக்கு அரோகரா, முத்துமாரி அம்பிகைக்கு. கடங்கள் அழகாக புறப்பாடாகி இப்பொழுது கோபுரத்தினுடைய அந்த கலசங்கள் பக்கத்திலே வருகை வந்திருக்கிறது. சிவாச்சாரியார் பெருமக்கள் அவற்றையெல்லாம் மிக கர்ம சித்தையாக நியமங்களோடு பல நாட்கள் விரதம் இருந்து அருமையாக யாகசாலை பூஜைகளை எல்லாம் நடைபெற்று அவற்றையெல்லாம் மிகச்சிறப்பாக பூர்த்தி செய்து பெரியவர்களுடைய ஆசையினால், அம்பாளினுடைய அனுகிரகத்தினால் எல்லாவற்றிலும்
சார் பையன் ரகுபதி சார் டாக்டர் மாப்பிள்ள மினிஸ்டர் ரகுபதி இருக்கார்ல அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் மினிஸ்டர் ஜேஜேக்காக. ஹலோ 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 எல்லாமல்ல அருள்மிகு முத்துமாரி அம்பிகையினுடைய திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா இன்னும் சில மணித்துளிகளில் நடைபெற இருக்கிறது. சிவாச்சாரியார் பெருமக்கள் சிரசிலே சுமந்து வந்த கடங்கள் மிக அற்புதமாக ராஜகோபுரம் உள்ளிட்ட மூலஸ்தானம் உள்ளிட்ட அனைத்து அந்த கோபுரங்களிலும் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் சில மணித்துளிகளிலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. எல்லா பக்தகோடி பெருமக்களும் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய பக்தியையும் அம்பிகையிடம் செலுத்த வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இயற்கை வளத்துறை அமைச்சர் வணக்கத்திற்குரிய திருமிகு ரகுபதி ஐயா அவர்களும் அவர்களை சார்ந்த பெருமக்களும் பிள்ளையார்பட்டி சிவநெறி கழக கற்பக விநாயகர் திருக்கோவிலுடைய நிறுவனர் வணக்கத்திற்குரிய சிவாகம ரத்னா விகாஸ் ரத்னா பிச்சை குருக்கள் அவர்களும் சீரோடும் சிறப்போடும் கருவறை கோபுரத்தின் மேல் பகுதியில் நம்முடைய கணேச குருக்கள் அவர்களுடைய சீரிய தலைமையில் இப்பொழுது குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவிற்கான பச்சை கொடியை இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் வணக்கத்திற்குரிய மாண்புமிகு ரகுபதி ஐயா அவர்கள் கொடியசைக்க இருக்கிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். புனிதநீர் ஊட்டும் அந்த ஒரு அருள் கருணையினால் கும்பாபிஷேகம் மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. எல்லாரும் காத்துக் கொண்டிருந்த 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தரிசிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு திருவிழா மிக கோலாகலமாக மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இப்பொழுது எல்லாருமே கலசத்தோடு அருகில் இருக்கக்கூடியவர்கள் அருள் கூர்ந்து அமர வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளுகிறார்கள். பக்தகோடி பெருமக்களுடைய அன்பான வேண்டுகோள். எப்பா தயவு செய்து லோக்கல் ரோட விட வேண்டாம். அப்படியே கொஞ்சம் வரைக்கும் லோக்கல் ரோடு எது மேல பறக்க வேண்டாம். முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி திருப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு கருணை தரக்கூடிய மாரியம்மனுக்கு மழையை தரக்கூடிய நம் மாரியம்மனுக்கு அன்பாய் இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு அருள் தர காத்திருக்கும் மாரியம்மனுக்கு குடமுழுக்கு காணும் முத்துமாரிக்கு ஓம் சக்தி திருவிழா காணும் முத்துமாரிக்கு ஓம் சக்தி பாலபிஷேக பிரி முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி தங்க கவசத்தில் ஜொலிக்கும் நம்முடைய முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி எல்லாம் வல்ல முத்துமாரி அம்மனுடைய அருளால் மிகச் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நாம் தரிசிக்கக்கூடிய நேரம் இப்பொழுது மீண்டும் மூன்றாவது முறையாக வருடாளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஆலயத்தினுடைய மேல் பகுதியிலே வந்து அனுகிரகம் செய்யக்கூடிய மிக அற்புதமான காட்சி. எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலக உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி வெண்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே என்பது போல அபிராமி அன்னை முத்துமாரி நமக்கெல்லாம் துணையாக இருக்கக்கூடியவை மெய்த்துணையாக வரக்கூடியவை எந்த பாதையிலும் எந்த திலையிலும் நம்மை கைவிடாது காப்பாற்றக்கூடியவை எல்லாம் வல்ல கருணை நிறைந்த அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி திருப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி திருப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி அரோகரா சத்தம் எல்லா இடங்கள்லயும் கேட்கணும். இன்னும் பலமா சத்தமா ஓம் சக்தி திருப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி திருப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி கும்பாபிஷேகம் காணும் முத்துமாரிக்கு ஓம் சக்தி கருணை வடிவ
चंद्राम हिरण्मयी கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பிரார்த்தனைகளை அம்பிகையினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளுகின்றோம். கருட பகவானுடைய அனுகிரகம் இன்னும் 5 மணித்துளிகள்ல கும்பாபிஷேகம் அந்த கலசங்களிலே புனித நீர் சட்டமன்ற உறுப்பினர் அபிஷேகம் செய்யப்படும். அவர்களை வருக வருக என வரவேற்பதில் விழாக்குழு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறது. இன்னும் 5 மணித்துளிகளிலே நம்முடைய முத்துமாரிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. தோழி பெருமக்கள் எல்லாரும் மனம் ஒன்றி நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அம்பிகையை அழைத்தால் அவள் நமக்கு நித்தியமாக இருந்து காப்பாற்ற வருவாள். அப்பேற்பட்ட அம்பிகையினுடைய பாதங்களிலே நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்க வேண்டிய நேரமிலே 12 ஆண்டுகளுக்கு பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த சில நிமிடங்களுக்காகத்தான் நாம் எல்லோரும் காத்துக் கொண்டிருந்தோம். இந்த தலையும் இந்த கண்ணும் இந்த வாயும் இந்த மெய்யும் எதற்காக படைக்கப்பட்டது என்று கேட்டால் வாழ்த்த வாயும் நினைக்க மடலெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்பார். அப்படி இந்த உடல் பிறந்தவனுடைய நோக்கமே இறைவனை வழங்குவதற்குத்தான், அவரிடம் நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கத்தான். அப்பேற்பட்ட நோக்கம் நிறைவேறக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இந்த நாள். அதனால் எல்லாருடைய இல்லங்களிலும் செழுமை நிறைய வேண்டும், உலகத்திலே பயிர் பச்சை தழைக்க வேண்டும், பசியார வேண்டும். எல்லாரும் அம்பிகையினுடைய வழிபாட்டிலே நாம பார்த்தோம், வேப்பிலையும் மஞ்சளும் அவளுக்கு உரித்தானவை. அதோடு சேர்த்து குங்குமத்தினுடைய குங்குமத்தினுடைய பெருமையும் அளவிடற்கரியதாக இருக்கிறது. காத்திருக்கக்கூடிய குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்களுடைய சீரிய முயற்சியில் திருவப்பூர் தமிழ்நாடு கிராம பொதுமக்களினுடைய சீரிய முயற்சியால் ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம பொதுமக்களுடைய சார்பாக திருப்பணி செய்து மிக அற்புதமாக வைத்தியநாத குருக்கள், கணேச குருக்கள், ஆதி குருக்கள், மகேஷ் குருக்கள், ஆலய அர்ச்சகர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அனைத்தும் சேர்ந்து சரஸ்வதி भगवती हरिवल्लभे தனந்தரும் கல்வி தரும் प्रणो देवी सरस्वती वादेभिर्वादिनीपति धीनाम भद्रजवधु आनादिवो मृगतः पर्वदाता सरस्वती रदागन्धि यज्ञम् भवन् देवी दुर्वाणा कृतादि शक्मान् नवमातं सुदेशृणोतु पावीरवे कन्यादित्रायु सरस्वती वीरवत्मधगन्धारि विनाभिनच्छिद्वदं शरणं सुदोदाद्राविडं गिडवे सर्वगुन्दुदु इमादिक्वाणा ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லு. காவல்துறையில ஒரு அன்பான வேண்டுகோள், கிரவுட் நிறைய இருக்கு, தயவு செய்து போலீஸ் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நீங்க போட்டுக்க செயின் மற்றபடி தோடு ஏஜ்டு பர்சன் குழந்தைகள் எல்லாத்தையும் பத்திரமா பாத்துங்க. எல்லாரும் போலீஸ் ஒத்துழைப்பு கொடுங்க. கிரவுட் ஃபுல் ஆயிட்டு மேலே ஏறி முண்டிட்டு ஏற வேணாம். தயவு செய்து சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க போட்டுக்க நகைகள் எல்லாத்தையுமே சாரியை போட்டு க்ளோஸ் பண்ணுங்க. சேஃப்டி பின் போட்டுங்க. போலீஸ் எல்லா இடத்துலயும் மப்டியில இருக்கு. திருப்பி திருப்பி சொல்றோம், மேலே நிக்கிற ஆளு தயவு செய்து உட்கார்ந்தீங்க போட்டு தள்ள வேணாம். ரொம்ப நன்றி, அமைதியா பண்ண பாருங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சை வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் கணம் தரும் புகழால் அபிராமி கடைக்கண்களே முத்துமாரி அம்மனுக்கு பெருவிழா முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு முத்துமாரி அம்மனுக்கு திருவப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு திருவப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு திருவப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி திருவப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி சொல்லுங்க. ஓம் சக்தி அரோகரா ஓம் சக்தி அரோகரா திருவப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா கருணை மூர்த்தியான முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா அபிஷேக பிரியை முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா நம்மை காப்பாற்றும் முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா எல்லோருக்கும் அருளும் முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா எல்லோருக்கும் நலம் தரும் முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா திருவப்பூர் முத்துமாரி அம்மனுக்கு அரோகரா கோலாகல திருவிழா கண்டிருக்கும் முத்துமாரி அம்மனுக்கு மனம் குளிர்ந்து இருக்கக்கூடிய முத்துமாரி அம்மனுக்கு
மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணிகளே கோபுர கலசத்தில் மிக அற்புதமாக ஆலய குடமுழுக்கு நன்னீராட்டு பெருஞ்சாதி விடுவிழா நடைபெற்றிருக்கிறது. மாலைகள் அணிய பெற்று வழிபாடு செய்ய பெற்று மங்கள தீபம் காட்டப்பெறுகிறது. அடுத்ததாக கருவறையில் இருக்கக்கூடிய எம் பெருமாட்டிக்கு மஞ்சளே அரப்பா போடுங்க.